ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நான் என்ன கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் எடுத்து இன்க்ளூடிங் ஷார்ட்கட்டோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஓகே. அதாவது லைக் கேட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, ஏஇ, ஆர்ஆர்பி, ஸோ என்ன எக்ஸாமாக இருந்தாலும் இசி அண்ட் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட். ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிற கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ எல்லாருக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோஸில் வந்து நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, 2 கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் நான். ஸோ கொஞ்சம் ஒரு 5 or 6 சப்ஜெக்ட்ஸ் கிட்ட மேஜர் சப்ஜெக்ட்ஸு. ஸோ இது எல்லாமே நீங்கள் டிஃபால்ட்டாக எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னாலும் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி நீ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அந்த சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன கொஷின் எடுத்திருக்கேன் அப்படின்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து தான் கொஷின் எடுத்திருக்கிறேன். ஓகேவா? என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பினேஷனல் சர்க்கியூட்டில் மல்டிப்ளெக்சர் அப்படிங்கிற ஒரு டாபிக். இது ஆல்ரெடி இப்போ எழுதியிருப்பீங்க பார்த்தீங்களா, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை எக்ஸாம். அதில் கேட்ட கொஷின் கிடையாது, அது ரிலேட்டடாக கேட்ட கொஷின். உங்களுக்கு ஆன்சர்க்கே நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். பட் ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ங்கிறதுனால ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா உங்களுக்கு மற்ற அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் 2 ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு டுடே சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு இதில் உங்களுக்கு இதை பேஸ் பண்ணியான கொஷின் நான் கொடுப்பேன். பட் ஆன்சர் சொல்ல மாட்டேன், நீங்கள் எனக்கு அதுக்கு ஆன்சர் சொல்லணும். இது எதுக்காக அந்த மாதிரி பண்ணுறேன்னா, நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு 2-3 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த கொஷின் எல்லாமே நான் கேட்டு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உனக்கு இது ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஆன்சர் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இல்லை நான் இப்போ தான் ஃப்ரெஷர், நான் இப்போ தான் இந்த இயர்லேருந்து தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த சம்மெல்லாம் வந்து எடுத்தோன்மையெல்லாம் புரியாது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 சம், அதாவது ஒரு ஈஸியான சம்மும் இன்னொன்று ரொம்பவே டஃப்பான ப்ராப்ளம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு டுடே சேலஞ்சில் ரொம்ப ஈஸியாக தான் கேட்பேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன அப்படின்னா, நான் கேட்குற டுடே சேலஞ்சாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா கேட்குற கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணுமா. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஸோ ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆஃப்டர் 1 month or 2 monthஸில் வந்து நான் உங்களுக்கு தனியாக, அதாவது அந்த குரூப்லேருந்தே உங்களை நான் செப்பரேட்டாக பிரித்து, எந்த குரூப்பாக இருந்தாலும் ஓகே, டிஎன்பிஎஸ்சி ஏஆ இருக்கலாம், ஆர்ஆர்பியாக இருக்கலாம். ஸோ யார் வந்து ஆக்டிவாக இருக்கிறீங்களோ அவங்கள மட்டுமே நான் ஃபில்ட்ரு பண்ணி என்ன அப்படின்னா அவங்களுக்கு செப்பரேட்டாக கைட் பண்ணுற மாதிரி பிளான். ஸோ அதனால தான் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதனால் தயவுசெய்து கேட்டுட்டு விட்டுறாதீங்க. இல்லை அப்படின்னா, ஏன்னா இனிமேல் வந்து ஃபுல்லாகவே ஒன் அண்ட் ஒன்லி ப்ராக்டிஸ் தான் இருக்கும். அதை நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நான் சொல்லிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதனால் சில பேர் அதை யூஸ் பண்ணிங்க, சில பேர் வந்து என்ன அப்படின்னா 100% ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கல. ஸோ அதனால் நான் எப்படி வந்துட்டேன் அப்படின்னா, யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்கீங்களோ ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்கள மட்டுமே நம்ம கைட் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் தயவுசெய்து சும்மா தான் மேம் அப்ளை பண்ணியிருக்கேன், சும்மா தான் மேம் படிக்கலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க தயவுசெய்து சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. ஓகேங்களா? இல்லை மேம் நான் இதுதான் என்னோட டார்கெட், நான் இதில் தான் எப்படியாவது அச்சீவ் பண்ணி ப்ளேஸ் ஆகணும், போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் குரூப்பில் இருங்க. அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இப்போவும் நான் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளெக்சர்னு சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆனால் இதுக்கும் உனக்கு என்ன தெரியணும்னா, இதுக்கான ப்ரீவியஸ் டாபிக் பூலியன் அல்ஜிப்ரா சிம்பிளிஃபை பண்ணுறது தெரியணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்னம்மா உனக்கு கொடுத்துருக்கிறது வந்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 2:1 மக்ஸு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 2:1 மல்டிப்ளெக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ உனக்கு என்ன தெரியணும்னா, பேசிக் கான்செப்ட் தெரியணும். இப்போ 2:1 மக்ஸ் அப்படின்னா உனக்கு செலக்டட் லைன் என்ன இருக்கும், ஒரு செலக்டட் லைன் இருக்கும், 2 இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். நான் ரொம்ப பேசிக்காலாம் எடுக்கல. ஸோ மக்ஸ்னால் உனக்கு என்னன்னு தெரியும், மெனி இன்புட் சிங்கிள் அவுட்புட் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உனக்கு அப்போ என்ன இருக்கும், கண்டிப்பாக செலக்டட் லைன்னு ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னா, நம்ம என்னது 2n ஃபார்முலாவில் இங்கே என்னோட வேல்யூ என்னவோ அதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 2n இதை தான் கன்சிடர் பண்ணணும். அவுட்புட் எப்போதுமே 1 தான். ஸோ அதனால் இதை நீ கன்சிடர் பண்ண தேவையில்லை. இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ 2n வேல்யூ உனக்கு இங்கே என்ன போட்டால் 2வே வரும், 1 போட்டால் தான் வரும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு 2:1க்கான செலக்டட் லைன் வந்து எனக்கு 1.
ஓகேங்களா? இது வந்து ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா மேபி தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ சொல்லியிருக்கிறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு செலக்டட் லைன் இருக்குது. அப்போ எனக்கு என்ன காம்பினேஷன் வரும்? வெறும் 2 காம்பினேஷன் தான் வரும். அதாவது இங்கே என்னம்மா கொடுத்துருக்காங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? எனக்கு இங்கே S1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு செலக்டட் லைனு, அது என்ன காம்பினேஷன் இருக்குன்னா, ஒன்று அது 0வாக இருக்கும், இல்லைனா 1ஆக இருக்கும். அதுவே எனக்கு 2 செலக்டட் லைனா எத்தனை காம்பினேஷன் வரும்? 4 காம்பினேஷன் வரும். என்னென்ன வரும்? 00, 01, 10, 11 அப்படிங்கிற மாதிரி வரும். அதை நான் அடுத்த ப்ராப்ளம் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இது புரியறதுக்காக ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஒன்றும் இல்லை, 2 மக்ஸ் இருக்கான். ஒரு மக்ஸோட அவுட்புட்டை வந்து இன்னொரு மக்ஸுக்கு இன்புட்டாக கொடுத்து என்னோட ஃபைனல் அவுட்புட் எஃப் வந்து கெட் பண்ணியிருக்காங்க. அந்த அவுட்புட் கீழே என்ன ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்மா. இது வந்து 10 டைம்ஸ் கேட்ட கொஷின். ஓகேங்களா? ஸோ அதனால் உனக்கு ஈவன் ஆன்சர் பண்ண தெரியலனா கூட ஜஸ்ட் இந்த கொஷின் மட்டும் புரிஞ்சா கூட போதும். இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தனா, அப்போ என்னது இதோட அவுட்புட் வந்து இதில் இன்புட்டாக போகுதுன்னு சொன்னேன். அப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும்? இதோட அவுட்புட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் கண்டுபிடிக்கிறதுக்காக இதோட அவுட்புட்டை எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். என்னோட ஃபைனல் அவுட்புட் தான் எஃப். போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ இப்போ எக்ஸோட அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா, இப்போ நான் அதுக்கு ஈக்குவேஷன் மேக் பண்ணணும். என்ன ஈக்குவேஷன் மேக் பண்ணணும்? 2 காம்பினேஷன். இப்போது மக்ஸுனாலே பொதுவாக இதோட ஒர்க் எப்படி இருக்குன்னா, இப்போ நான் என்ன சொன்னேன், 2 செலக்டட் லைன் சொன்னேன்னா, 0 ஒன்று சொன்னேன், 1 சொன்னேன். இப்போ 0னா இங்கே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இன்புட் வந்து ஆக்டிவில் இருக்கும். அதாவது பிளிங்க் ஆகும், இல்லை எனேபிள் ஆகும், எது வேணாலும் சொல்லலாம். அப்போ ரிமைனிங்லாம் என்னமம் ஆகும் அப்படின்னா, ரிமைனிங்லாம் 0ல் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இல்லை நான் வந்து என்னோட செலக்டட் லைனை 1ன்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு 2வது இன்புட் எனேபிள் ஆகும், மொதல் இன்புட் வந்து எனக்கு டிசேபிள் ஆகும் அப்படிங்கிறது தான் மீனிங். இது உங்களுக்கு இப்போ புரியாமல் இருக்கலாம். அடுத்த ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெளிவாகவே புரியும். ஓகேவா? ஸோ அப்போ 2 காம்பினேஷன் இருக்குது. அதாவது எனக்கு சிங்கிள் இன்புட் லைனு, சிங்கிள் செலக்டட் லைனு, அதுக்கு 2 காம்பினேஷனு. ஃபஸ்ட்டு காம்பினேஷனில் ஃபஸ்ட்டு இன்புட் எனேபிள் ஆகும், செகண்ட் காம்பினேஷனில் செகண்ட் இன்புட் எனேபிள் ஆகும். இப்போ அப்படி பார்த்தனா, இப்போ S1 வந்து என்னவா இருந்தால் எனக்கு ஃபஸ்ட் இன்புட் எனேபிள் ஆகும்னு சொன்னேன். S1 வந்து 0ங்கிற காம்பினேஷன். அப்போ நான் 0னா நான் எப்படிப்பா மென்ஷன் பண்ணலாம்? S1 பார் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். அதுவே 1ஆக இருந்ததுன்னா S1ன்னு மென்ஷன் பண்ணணும். இப்போது S1 பாரு என்ன எனேபிள் ஆகும்னு சொன்னால், என்னோட ஃபஸ்ட்டு இன்புட் எனேபிள் ஆகும். இங்கே உள்ளே இருக்கிறதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா, ஜஸ்ட்டு மக்ஸுக்கு வந்து இப்படிலாம் போகுது, அது எனக்கு தேவையே இல்லை. என்ன இன்புட் கொடுத்துருக்காங்க? Wங்கிற இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அப்போ இந்த செலக்டட் லைனில் 0ங்கிறது எனக்கு ஆக்டிவில் இருந்ததுன்னா, அப்போ Wங்கிற இன்புட் எனக்கு இந்த மக்ஸுக்குள்ளே போகணும்னு அர்த்தம். ஓகே? அதுவே 1ஆக இருந்ததுன்னா, 1னா எனக்கு என்ன வந்துடும்? ஜஸ்ட்டு S1ஏ வரும். அப்படி இருந்ததுன்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? மக்ஸுக்குள்ளே என்ன அவுட்புட் இங்கே உள்ளே போகும்? Wங்கிறது இங்கே எனக்கு என்ன கேட் யூஸ் பண்ணியிருக்காங்க? நாட் கேட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எனக்கு என்ன வரும்னா W பார் அப்படின்னு போகும். புரியுதாம்மா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் மேம் இது 2யும் சேர்த்து எழுதுகிறீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மக்ஸோட ஃபைனல் அவுட்புட்டை நான் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸுங்கிறது ஒன்று எனக்கு 0வாக இருந்தால் எனக்கு என்ன நடக்கும், 1ஆக இருந்தால் என்ன நடக்கும், 2யும் சேர்த்து நம்ம சொல்கிறது தான் மக்ஸோட அவுட்புட். ஓகேவா? அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், 0வாக இருந்தால் எனக்கு Wங்கிற இன்புட் எனேபிள் ஆகும், 1ஆக இருந்ததுன்னா W பார் அப்படிங்கிற இன்புட் எனேபிள் ஆகும். இந்த மாதிரி கண்டிஷன் தான் இருக்கணுங்கிறது கிடையாதுமா, எப்படி வேணாலும் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ அந்த 2 இன்புட்டில் வந்து நாட் கேட்டு பதிலாக நாண்ட் கேட்டு, இல்லை கேட்டே இல்லாமல், ஸோ எப்படி வேணாலும் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீ எக்ஸ்பிரஷன் எழுதணும். இப்போ நான் என்ன எழுதிட்டேன்னா, ஒரு மக்ஸுக்கான அவுட்புட் எழுதிட்டேன். அது நமக்கு தேவையில்லை. ஃபைனல் அவுட்புட் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன வரும்னா, இங்கே அதே மாதிரி எனக்கு S2க்கு என்ன வரும்? இப்போது எஃப்ஆ இருந்தால் என்னம்மா வரும்? எஃப்னா S2 பாராக இருந்ததுன்னா எனக்கு எது எனேபிள் ஆகும்? எக்ஸுங்கிற இன்புட் எனேபிள் ஆகும். அதுவே எனக்கு S2 1ஆக இருக்குன்னா, S2 1ஆக இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஜஸ்ட் S2 0வாக இருந்ததுன்னா S2 பார்னு போட்டுக்கிட்டேன். S2 பாராக இருந்ததுன்னா எனக்கு என்ன இன்புட்? எக்ஸுங்கிற இன்புட் எனேபிள் ஆகும். அதுவே S2 1ஆக இருந்ததுன்னா என்ன இன்புட் எனேபிள் ஆகும்? எக்ஸ் பார் ஆனது எனக்கு எனேபிள் ஆகும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஓகே, அப்போ நீ என்ன பண்ணணும்? இது நான் உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது கையே வைக்காமல், பேப்பரில் கையே வைக்காமல் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். எப்படின்னா, இங்கே பாரு, இது வந்து என்ன ஃபார்ம்லாமா? கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். இதை பார்த்தனாலே தெரியும் உனக்கு. எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் மாதிரி இருக்குது பாரு. A B பார் ப்ளஸ் A பார் B. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா, X1 XR ஆஃப் W. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு மக்ஸோட அவுட்புட் வந்து என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு எக்ஸ்ஆரோட ஆப்ரேஷன் தான், எக்ஸ்ஆரோட எக்ஸ்பிரஷன் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் இன்னொன்று என்னம்மா கண்டுபிடிக்கணும்?
இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதெல்லாம் நீ கொஞ்சம் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்ததுன்னா அதான் சொல்கிறல, பேப்பரில் கையே வைக்காமல் போடலாம். எப்படின்னா எஸ் பாரோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ நான் உனக்கு என்ன சொல்லிட்டேன், எக்ஸ்ஆர்னு சொல்லிட்டேன். இன்னுமே ரொம்ப இன்டெப்த்தாக போகலாம். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது உனக்கு ஷார்ட்கட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த எக்ஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். எக்ஸ் பாருக்கு பதிலாக மேலே பார் போட்டு, அதாவது இதை கண்டுபிடிக்காமே இது இங்கே வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப லென்த்தியாக போகும் எக்ஸ்பிரஷன். அந்த இதெல்லாம் தேவையே இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு மார்க்ஸ்லேயே சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்ஸில் எனக்கு என்ன வந்திருக்கு, எக்ஸ்ஆர் வந்திருக்கு. இப்போ இதுலேருந்து எனக்கு எக்ஸ் பார் வேணும்னு வச்சுக்கோங்களேன்ப்பா. எக்ஸ் பார்னா என்ன வரும், ஜஸ்ட்டு எக்ஸ்ஆரோட அப்படியே இன்வெர்ட். அப்போ இன்வர்ஷன் எடுத்தேன் அப்படின்னா அப்போ எனக்கு என்ன வரும், எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து எனக்கு அப்படியே எக்ஸ்ஆருக்கு இன்வர்ஷனாக எக்ஸ் நார் வரும். ரொம்ப சிம்பிள். ஸோ அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் எனக்கு என்ன வரும், எக்ஸ் நார் வரும். அப்போ என்னப்பா வரும், S1 எக்ஸ் நார்னா இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோமா, எக்ஸ் நார் WX. சரி, எக்ஸ் கிடையாது, இது இன்ட்டு மார்க் போட்டிருக்கேனா. ஓகே ஓகே, புரியுதுங்களாம்மா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், எக்ஸுங்கிற வேல்யூ ஃபஸ்ட்டு மார்க்ஸோட அவுட்புட்லேருந்து கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைனல் அவுட்புட் எஃபோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டதுனால எனக்கு இது ஜீரோங்கிற மாதிரி இந்த செலக்டர் லைன் ஜீரோவை எனேபிள் பண்ணால் எனக்கு ஃபஸ்ட்டு இன்புட் எக்ஸ் வரும். 1 எனேபிள் பண்ணனா இப்படி இந்த இன்புட் வந்து எனக்கு செலக்ட் ஆகும். செலக்டர் லைனுக்கு மீனிங் அதுதான். ஜீரோவை கிளிக் பண்ணோன்னா எனக்கு இந்த இன்புட்டை எனேபிள் பண்ணி கொடுக்கும். அப்போ இதில் என்ன வருதோ அது மட்டும் தான் எனக்கு பிளிங்க் ஆகும். 1ங்கும் போது எனக்கு இங்கே வரக்கூடிய இன்புட்டை வந்து எனேபிள் பண்ணி கொடுக்கும். இதுதான் மக்ஸோட ஒர்க்கு. இதோட ரியல் டைம் அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்யூனிகேஷனில் ஏன் அப்படின்னா நமக்கு மல்டி சேனல்ஸ் இருக்கும். நம்ம அதெல்லாமே நெட்ஒர்க்ஸில் படிச்சிருப்போம்ல. ஸோ மல்டி சேனல்ஸை வந்து ஒரே மீடியம்குள்ளே கொடுக்குறது. ஓகேங்களா? அதாவது டிரான்ஸ்மிட்டர் சைடு மார்க்ஸும் ரிசீவிங் சைடு வந்து என்னது டி மார்க்ஸும் யூஸ் ஆகும். அதாவது நிறைய சேனலை கம்பைன் பண்ணி சேனலில் நம்ம என்ன கொடுப்போம், அதாவது நிறைய சேனல்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து என்ன அப்படின்னா த்ரூ ஒரு சிங்கிள் டிரான்ஸ்மிஷன் லைனில் போகணுன்னா அதை கம்பைன் பண்ணி ஒரு லைனாக கொடுக்குறோமா. ஸோ அந்த இடத்துல மக்ஸ் தேவைப்படும். திருப்பி ரிசீவர் சைடு என்ன பண்ணுவோம், திருப்பி வந்து கம்பைன் பண்ண எல்லாத்தையும் நம்ம ரிலீஸ் பண்ணி ஆகணும். அப்போனா தான் செப்பரேட் சேனலில் அவங்களோட இதுக்கு ரீச் ஆகும். ஸோ அப்போ அந்த இடத்துல எனக்கு டிமார்க்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இது ரியல் டைம் அப்ளிகேஷன் ஓரியன்டுங்கிறதுனால தான் இது ரிப்பீட்டடாக இருக்கும் கொஷின்ஸ். இப்போ பாருமா, இப்போ நான் என்ன பண்ணுவேன், எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை போடுவேன், எக்ஸ் பாருக்கு பதிலாக அந்த வேல்யூவை போடுவேன். இப்போ போட்டிங்கன்னா என்னமா வரும், F = S2 பார். எக்ஸுக்கு பதிலாக எதை போடுவீங்க, இந்த வேல்யூ போட்டுக்கலாமா, S1 பார் W ப்ளஸ் S1 W பார் ப்ளஸ் அதே மாதிரி S2க்கு வந்து அப்படியே எக்ஸ் பார் எடுத்துக்கணும். எக்ஸ் பார்னா என்னது, எக்ஸ் நார் ஆப்ரேஷன். அப்போ எக்ஸ் நாரோட ஆப்ரேஷன் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ் நாரோடது என்ன, S1 W ப்ளஸ் S1 பார் W பார். அவ்வளோதான். ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், எக்ஸ்பிரஷனை எழுதிட்டேன், பர்ஃபெக்டாக எழுதிட்டேன். ஆனால் கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து எனக்கு என்ன இருக்குது, இந்த ஆப்ஷன் இருக்கா, ஏன்னா இதை நீ சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த ஆப்ஷனை கொடுக்க மாட்டாங்க. நான் தான் உங்கள்கிட்ட சொன்னல, இதுக்கு ஆன்சர் தெரியணும்னா பூலியன் அல்ஜிப்ராவோட அட்லீஸ்ட் உனக்கு அந்த நாலேஜ் இருக்கணும், சிம்பிளிஃபை பண்ணுற நாலேஜ். இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் என்னப்பா வரும், இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. முதல்ல S2 பார் S1 பார் W ஜஸ்ட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான், நான் எதுவுமே பண்ணலை. S1 S2 பார் W பார் ப்ளஸ் அதே மாதிரி அடுத்து இந்த செட்டை மல்டிப்ளை பண்ணுங்கள். S1 S2 W ப்ளஸ் S1 பார் S2 W பார். ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது இதை பாருங்களேம்மா. இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமானா, நீ இந்த டபிள்யூவெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணால் தான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஜஸ்ட் ஆனால் இதை பார்த்தாலே தெரியும் இது என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னா, அதாவது S1 XR ஆஃப் S2 XR ஆஃப் W. மேம் இது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுனால இந்த எக்ஸ்பிரஷனை சீக்கிரம் டக்குன்னு போட்டிங்க. மேம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக எனக்கும் இந்த எக்ஸ்பிரஷன் தெரியாதுமா. நான் என்ன பண்ணேன்னா, இந்த முதல்ல எனக்கு கிடச்ச ஆன்சரை கீழே இருக்க ஆப்ஷனில் வெரிஃபை பண்ணேன், எந்த ஆப்ஷன் எனக்கு வரும் அப்படின்னு. ஸோ அப்படி பார்த்தா இது எல்லாமே எனக்கு என்ன ஆகிடும், எலிமினேட் ஆகிடும். ரீசன் என்னென்னா, எனக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷன் வந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் பார்த்தோன்னா நீ ஈவன் வெளியில் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் கூட இந்த எக்ஸ்பிரஷன் எதுவுமே வராது. ஸோ அப்போ நீங்கள் அடுத்து எதை தான் செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் டியை தான் செக் பண்ணணும். ஓகேவா? அப்போ உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஏன்னா அங்கே என்னம்மா கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்காங்க, W S1 S2 மூணையும் எக்ஸ்ஆர் பண்ணியிருக்காங்க. இப்போது உனக்கு ரெண்டை வந்து எக்ஸ்ஆர் பண்ணால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். இப்போ வந்து A ப்ளஸ் B XR அப்படின்னா உனக்கு தெரியும் என்ன வரும், A B பார் ப்ளஸ் A பார் B. இதுதான் ரெண்டு இன்புட்டை வந்து எக்ஸ்ஆர் பண்ணால் எனக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கிடைக்கணும். ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்கான், 3 இன்புட்டை கொடுத்துருக்குறான்.
ஸோ அப்போ உனக்கு இது வந்து நம்ம அந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியாது தான். ஏன்னா 3 எக்ஸ்ஆர் எக்ஸ்பிரஷன் பண்ண. ஆனால் இந்த இதை பொறுத்த வரைக்கும் மக்ஸை பொறுத்த வரைக்கும் நீ தெரிஞ்சுக்கிட்டானா ரொம்ப ஈஸி. ஏன்னா டைம் எடுக்க தேவையில்லை இல்லை. ஸோ டக்குன்னு கீழே ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ உனக்கு இது என்ன வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஏ பார் பி பார் 4 காம்பினேஷன் எழுதிக்கோங்க. ஏ பார் பி ப்ளஸ் அடுத்து என்னது ஏ பி பார் ப்ளஸ் ஏபி. இதில் சி எப்படி வரும்னா சி பார் சி பார், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதை மேலே இருக்கிறதோட வெரிஃபை பண்ணுங்களேன். இந்த 4 ஆக்சுவலாக இது நான் உனக்கு தெரிஞ்சுக்கணும். 3 வேல்யூ எக்ஸ்ஆர் கொடுத்தா என்ன அவுட்புட் வரும். ஏன்னா இது தெரிஞ்சாதான் இந்த அவுட்புட்டை வந்து நீ என்ன பண்ண முடியும், இது எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன்னு இந்த ஆன்சரை நீ சூஸ் பண்ண முடியும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ இந்த கொஷின் ரொம்ப ஈஸிமா. ஆனால் கேட் லெவலுக்கு இந்த கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? ஆனால் புரிஞ்சுக்கிட்டேன்னா தாராளமாக நீ ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? நான் மறுபடியும் சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே 2 மார்க்ஸ் தான் கொடுக்கணும், இப்படி தான் கொடுக்கணும், இந்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும் அப்படின்லாம் எந்த இதை ஃபிக்ஸடு ரூல் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் போட வேண்டியதான். இப்போ அடுத்தது பாருமா, அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியும். இதுவுமே நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டது, ஆனால் கொஞ்சம் டஃப்பான ப்ராப்ளம்ஸு. கொஷின் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய ஆன்சரில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இங்கே அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, 2 மல்டிப்ளெக்சர் கொடுத்துருக்காங்க. என்ன மல்டிப்ளெக்சர்னால் 4:1 மக்ஸு கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க 4:1 அப்படின்னா எனக்கு என்ன வரும், 2 செலக்டட் லைன் வரும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தேன்னா ஓகே. ஸோ 4 இன்புட்னா எனக்கு 2 செலக்டட் லைன். 2 செலக்டட் லைன்னா எனக்கு என்னென்ன காம்பினேஷன் வரும், 0 0 0 1 1 0 1 1. ஆக்சுவலாக இந்த சம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு புக்கில் எல்லாம் வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் நான் வந்து ஷார்ட்டாக ஸ்மார்ட்டாக ஈஸியாக எப்படி போடலான்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதனால் நீ புக்கை வச்சு வெரிஃபை பண்ணனா அது இதையும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ உனக்கு நான் சொன்னது புரிஞ்சுதுன்னா அதை வச்சு ஆன்சர் பண்ணிக்கோ. இல்லை மேம் நீங்கள் ரொம்ப 2 பாயிண்டில் ஆன்சர் கொண்டு வரீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் புக்கை பார்த்து ப்ரீஃபாக படிச்சுக்கிறேன்னா நீங்கள் புக்கை பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா என்னோட இது எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் வேறு ஆங்கிளில் கொண்டு போவேன். அதாவது இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி, அதே சமயத்தில் கம்மியாக போடுற மாதிரி நான் எப்போதுமே என்னோட இது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் புரியலனா, ஏன்னா திருப்பி வீடியோ பாரு, இன்னுமே புரியல, சுத்தமாக புரியல அப்படின்னா விட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு என்ன இருக்குது, 2 செலக்டட் லைன் இருக்குது, 4 காம்பினேஷன் இருக்குது, 0 0 0 1 1 0 1 1. ஓகே. ஸோ இதில் பார்த்தனா நீ ரொம்ப டீப்பாக ப்ரீஃபெல்லாம் போடணுங்கிறதே தேவையில்லை. இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்கான், ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கான். 4 இன்புட்னாலும் இந்த ஃபஸ்ட்டு ஒன்றும் லாஸ்ட் ஒன்றும் 0ன்னு கொடுத்துட்டான். நல்லா புரிஞ்சுக்கோ. 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் உனக்கு 0 தான் வரும். அதே மாதிரி 1 எது கூட ஆட் பண்ணாலும் என்ன வரும், 1 தான் வரும். நான் சொல்கிறது பூலியன் லா சொல்லிட்டு இருக்கிறேன், ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஸோ 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் உனக்கு என்ன தான் வரும், 0 தான் வருமா? ஸோ அதை விட்டுருங்க. ஸோ அப்போ இங்கே என்னமா வரும், எனக்கு மொத்தம் 4 காம்பினேஷன் வரும். நீ அதே மாதிரி தான் எழுதணும். எப்படி எழுதணும், 4 காம்பினேஷனா ஏ பார் பி பாருக்கு என்ன வரும், ஏ பார் பிக்கு என்ன வரும், ஏ பி பாருக்கு என்ன வரும், ஏபிக்கு 4 காம்பினேஷன் வருமா? ஆனால் இங்கே மொதல் வேல்யூ 4வது வேல்யூ 0ங்கிறதுனால அதை நான் விட்டுட்டு ஜஸ்ட்டு 2 எக்ஸ்பிரஷன் மட்டும் எழுதினா போதும். அதுதான் என்ன அப்படின்னா எனக்கு ஒய்க்கான அவுட்புட். அப்போ என்ன 2 இது வரும், ஏ பார் பி பார் வராது, அதாவது இது வராது. இந்த வேல்யூ எனக்கு 0 வரும். இந்த வேல்யூ நான் உங்களுக்கு என்னம்மா சொன்னேன், இந்த 2 செலக்டட் லைன் இருக்குன்னா 4 காம்பினேஷன் வரும். ஸோ 4 ஈக்குவேஷன் கம்பைன் பண்ணி ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதணும். எதுக்கு எழுதணும், ஒய்க்கு எழுதணுமா? ஸோ அப்படி பார்த்தனா எனக்கு இதுவும் எழுத தேவையில்லை. அப்போ எதை மட்டும் எழுதுனா போதும், ஏ பார் பி. எங்கேருந்து ஏ பார் பி வந்ததுன்னு கேட்கக்கூடாது, இங்கே மென்ஷன் பண்ணக்கூடாது. மக்ஸுக்கு உள்ளே இருக்கதே கன்சிடர் பண்ணாதீங்க. யூ ஷுட் நாட் கன்சிடர் இன்சைட் ஆஃப் தி மக்ஸ். அவுட் சைட் ஆஃப் தி மக்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் மேக் பண்ணணும். அப்போ எனக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கான், ஏபிசின்னு கொடுத்துருக்கான். அப்போ ஏ பார் பி அடுத்து ஏபி பார். ஏன்னா இது 2த்துக்கு தான் அங்கே 1 1ன்னு இன்புட் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று அங்கே அந்த மென்ஷன் பண்ணணும்னு தேவையே இல்லை. ஏன்னா அங்கே என்ன கொடுத்துருக்கான், இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் சிஓ பிஓ எக்ஸோ ஏதோ ஒன்று கொடுத்துருந்தானா நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஏ பார் பி எக்ஸு, ஏபி பார் ஒய்இ இப்பெல்லாம் பண்ணணும். ஆனால் இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்கான், 1 தான் கொடுத்துருக்கான். அப்போ 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு என்ன தான் வரும், அதே வேல்யூ தான் வரும். ஸோ அப்படி பார்த்தா நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு மார்க்ஸுக்கான எக்ஸ்ப்ரெஷனை எழுதிட்டேன். திருப்பியும் சொல்கிறேன், இது ரொம்ப லென்த்தியாக போய் தான் கொண்டு வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் என்னென்னா உங்களுக்கு ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், புரிஞ்சால் பாரு, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோ. அதுக்கு அடுத்தது இப்போ இந்த இன்புட் எனக்கு என்னவா போகுதுன்னா, இங்கே எனக்கு செலக்டட் லைனோட இன்புட்டாக போகுது. நல்லா புரிஞ்சுக்கோ, ஃபஸ்ட்டு மார்க்ஸோட அவுட்புட் வந்து செலக்டட் லைனோட இன்புட்டாக போகுது. ஓகேவா? இப்போது இது வந்து என்ன, அப்போ 2 செலக்டட் லைன் என்னம்மா எடுப்பேன், ஒய்இசி. இதில் பாரு, இப்போ ஒய்இசி 2 செலக்டட் லைன் இருக்குது,
YC 2 செலக்டட் லைன் இருக்குது. அப்போ எனக்கு எத்தனை காம்பினேஷன் வரும்? 0 0 0 1 1 0 1 1 4 காம்பினேஷன் வரும். ஓகேவா? இதில் எனக்கு என்னம்மா கொடுத்துருக்கான்? ரெண்டாவது வேல்யூ மூணாவது வேல்யூ 1, அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வேல்யூவும் லாஸ்ட் வேல்யூவும் 0ன்னு கொடுத்துறான். அப்போ நான் இந்த வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ இதில் தான் பெரிய ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா இங்கே y என்ன வந்திருக்கு எனக்கு? y bar c ப்ளஸ் yc பார். ஓகேவா? இந்த வேல்யூ எனக்கு 1 கரெக்டாக, மீதி எல்லா வேல்யூவும் 0, அதனால் நான் அதை விட்டுட்டேன். இந்த வேல்யூ 1, ஸோ 1ஓட மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ வந்துடும். ஓகேவா? அப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும்? y பாரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். y பாருங்கிறது என்னது? இதுக்கு அப்படியே உல்ட்டா. இப்போ நான் இங்கே என்ன எழுதியிருக்கேம்மா? a பார் b ப்ளஸ் a b பார்னு எழுதியிருக்கேன். XR ஆப்ரேஷன். அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா XNOR ஆப்ரேஷன் வரும். அதாவது a XNOR ஆஃப் b, இதுதான் எனக்கு y பாரோட வேல்யூ. அதை எது கூட மல்டிப்ளை பண்ணும்? சியோட மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து YC பார் என்ன வரும்? ஒய்னா அதே வேல்யூவே வரும், a XR ஆஃப் b, ஆனால் c பார் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஸோ இதை நான் ப்ரீஃபாக எழுதிக்கலாமா? எப்படி எழுதிக்கலாம்? ஏபி ப்ளஸ் ஏ பார். அப்போ உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? XNORக்கான எக்ஸ்ப்ரெஷன்லாம் தெரிஞ்சாதாம்மா இதை போட முடியும். அதே மாதிரி ஏபி பார் ப்ளஸ் ஏ பார் பி சி. ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுதலான்னா உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏபிசி ப்ளஸ் ஏ பார் பி பார் சி ப்ளஸ் ஏபி பார் சி ப்ளஸ் ஏ பார் பி சி. ஓகேவா? இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாரு, இல்லை ஆப்ஷனில் இருக்கான்னு பாரு. இல்லைனா தான் அடுத்து சிம்பிளிஃபை பண்ண உள்ளே யோசிக்கணும். ஸோ இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்னம்மா வரும்? வேறு ஏதாவது? ஏபிசி இருக்கே, ஃபஸ்ட் ஆப்ஷனே இருக்குதுல்ல. ஒரு நிமிஷம் பாருங்க, இந்த ஆப்ஷன் இருக்கா? ஏ பார் ஏ பி பார் a b bar c bar a bar c. ஃபஸ்ட் ஆப்ஷனில் இல்லை, ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க. ரெண்டாவது ஆப்ஷனும் வர மாட்டேங்குதே. ஏபிசி இருக்கு, a bar b bar c, இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்கம்மா. இங்கே பாருங்கள், சி பார் இருக்கா? இங்கே ஜஸ்ட்டு சி மட்டும் போட்டிருக்கேன். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் ஏ பி பார் சி பார், அதுக்கடுத்து ஏ பார் பி சி பார். இப்போ ஆன்சரை வெரிஃபை பண்ணுங்கள், எந்த ஆப்ஷன் வரும்? ஏபிசி ஏ பார் பி பார் சி ஏபிசி பார். ஓகே, அப்படி பார்த்தா எனக்கு எந்த ஆப்ஷன் வருது? ஆப்ஷன் ஏ வந்து எனக்கு கரெக்டாக வருது. ஓகேங்களா? ரெண்டுமே கேட்டில் கேட்ட கொஷின்ஸ் தான். கேட்டில் மட்டும் இல்லை, அதர் எக்ஸாம்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க. ஏன்னா இது ரிப்பீட்டடாக, ஏன்னா ரொம்பலாம் வந்து எப்படின்னா ரொம்ப கொஞ்சம், அதாவது எப்படி சொல்கிறது, அதாவது ஸ்லைட்லி சேஞ்சஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல இங்கே 1 1ன்னு இருக்குன்னா ஏதாவது இங்கே வந்து உங்களுக்கு 1ன்னு மாற்றி நடுவில் 0லாம் மாற்றி கொடுப்பாங்க. ஸோ ஸ்லைட்லி சேஞ்சஸ் தான். ஸோ அதனால் புரியலனா திருப்பி வீடியோ ப்ளே பண்ணி பாரு. இல்லை இது எனக்கு செட் ஆகாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தாம்மா ஒவ்வொரு கொஷின்ஸ் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் கொஷின்ஸு, அதுக்கான சேலஞ்ச் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஸோ ஆன்சர் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.